நான் தங்கத்துல பொட்டு வச்சிருக்கேன். தங்கத்துல பார்டர் போட்ட சாரி வச்சிருக்கிறேன். எனக்கு வந்து ஆன்மீகத்துல வந்து அ ஒரு ஒரு சிலருங்க பணக்காரங்க, சில நடிகர் எல்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. பேர் மென்ஷன் பண்ணாம. அவங்க வந்து எனக்கு தார் கார்லாம் வாங்கி குடுத்துருக்காங்க. எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஓகே. உனக்கு தார் கார் தான் அவங்க வாங்கி தரணும்னு எதுனா இருந்துச்சா? நீ செஞ்சதுல அவங்க ஏதோ ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா, வேற ஏதோ பண்ணலாமே. தார் கார் தான் எப்படி அவங்க சூஸ் பண்ணாங்க? ரஜினி அவங்களுக்கு தார் கார் தான் நம்ம வாங்கி போய் குடுக்கணும்னு. ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா அது? அந்த அப்படி ஒரு கார் இருக்குதே எனக்கு இப்ப தாங்க தெரியும். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமான்னு எனக்கு எப்படி தெரியும்? அதாவது இது எல்லாமே பொய். இதெல்லாம் பொய். அதாவது நீங்க பார்த்திருக்கலாம். ஆன்மீகத்துல எவ்வளோ பெரிய பெரியவங்கலாம் கூட வலம் வந்திருக்காங்க. எவ்வளோ பெரியவங்கலாம் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் யாருமே போய் தார் காரு, பங்களா இதெல்லாம் வாங்கி குடுக்கல. எங்களுக்கு தெரிஞ்சு மறைமுகமா நடந்திருக்கான்றது தெரியாது. அதேபோல நான் இன்னொரு விஷயம் வந்து நான் இவங்கள கேட்ட கேள்வியே என்னன்னா, இந்த 3 1/2 வருஷத்துக்கு முன்னாடி இவங்கலாம் பணம் கேட்குறாங்க. இந்த சிஸ்டம்க்கு வந்து ஒருத்தர் இவ்வளோ இவ்வளோ குடுக்கணும்னு சொல்லிட்டு. இவங்கலாம் குடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா எங்க கிட்டலாம் எல்லாம் என்ன சொன்னாங்க, 1,4 லட்ச ரூபா தான் குடுத்துருக்கோம். 1,25,000 தான் இந்த ஃபங்ஷனுக்காக குடுத்துருக்கோம்னு இந்த கதை தான் எங்களுக்கு தெரியும். அப்போ இந்த முன்னான்றவங்க வந்து சில பிரச்சனைகள் காரணத்தினால நான் முன்னா மேல கோர்ட் டைரக்ஷன் எடுத்திருக்கேன். அவங்கள ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ சிலதெல்லாம் பண்ணி தான் என்கிட்ட இது பண்ணி என்னோட கோரிக்கைலாம் கேட்டாங்க. எல்லாருக்கும் சொன்னதையும் நான் திருப்பி சொல்ல விரும்பல. இப்ப அந்த முன்னா வந்து சென்னையில நாயக்கு சிஸ்டம் கிடையாது. ஜமாத் கிடையாது. தலைவிகள் கிடையாது. நான் வச்ச எண்ணெய் பூ. நான் குடுத்த தட்டு பூனாக்கா இத கலைக்கிறேன். அப்படின்னு ஒரு அறிக்கை குடுத்தாங்க. அந்த அறிக்கையை நான் எனக்கு இந்த 6 மாச காலத்துக்கு இது ஒரு வெற்றி தானே, மிகப்பெரிய வெற்றி. நான் என்ன பண்ணேன், அத ஒரு சேனல் மூலியமா அத ரிலீஸ் பண்ணேன். இத பார்த்தோனே அந்த நாயக்கு குரூப்ல அந்த வீடியோ போட்டு, அந்த குரூப்புக்குள்ள நானும் இருக்கேன். பட் நாயக்கா கிடையாது. அந்த நாயக்குங்க குரூப்ல ஒரு சில ஆபீஸ் சம்மந்தப்பட்டவங்க ஒரு 3, 4 பேர் இருக்காங்க. அது நானும் ஒரு ஆளா அந்த பொதுபடியா இருக்கேன். அப்ப அந்த வீடியோ போட்டு ஒரு 2, 3 பேர் பேசுறாங்க. அப்ப இந்த ஜமாத் கலைஞ்சிடுச்சு, இந்த சிஸ்டம் ஒழிஞ்சிடுச்சுன்ற ஒரு ஆதங்கத்துல ஒருத்தரும் தனித்தனியா பேசுறாங்க. ஐய்யயோ! நான் 20 லட்சம் போட்டிருக்கேனே! நான் 20 லட்சம் குடுத்து தானே ஒரு இந்த ஒரு உண்மையா வெளிய வருது. வருது. அதுல ஃபர்ஸ்ட்டு பானுஸ்ரீ நாயக்ன்றவங்க பேசுறாங்க. நான் 20 லட்சம் குடுத்துருக்கேன். பெங்களூர்காரம்மா எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. இல்லன்னா சும்மா விடமாட்டேன். இத நான் ரொம்ப பெருசா ஆக்குவேன்னு. அப்போ இந்த ரஜினியும் சொல்றாங்க. "வானக்கா நீ சொல்லிட்ட நான் சொல்லக்கா. நான் கூட 12 லட்சம் 12 பைசா வட்டிக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தேன்க்கா இந்த காச. நான் இப்ப எனக்கு என்ன பதிலு? எனக்கும் தான் சொல்லணும். நானும் தான் 20 லட்சம் அழிச்சிருக்கிறேன். நான் இந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி 12% வட்டிக்கு வாங்கிட்டு வந்து குடுத்தேன் ரஜினிக்கு. இன்னைக்கு எப்படி தார் காரு?"